படுத்துட்டு விட்டத்தை பாக்குறது எவ்வளோ சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். இன்னைக்கு ஏன் இதை பத்தி பேசியிருக்கோம்னா, சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம எபிசோட்ல பேச போறோம். அதனால எல்லாருமே மைண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, ஜிம்கானாவை கேளுங்க. இந்த எபிசோட் ஜாலியோ ஜிம்கானா வித் சாந்தனு அண்ட் கிகி. ஜாலியோ ஜிம்கானா, ஜாலியோ ஜிம்கானா வித் சாந்தனு அண்ட் கிகி. ஆக்சுவலி சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சும்மா இருக்கிறது எவ்வளவு சுகம் தெரியுமா சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் எனக்கு வியூ வந்து ரெண்டுமே இருக்கும். எல்லாருக்கும் சில பேருக்கு ரெண்டுமே இருக்கும். அதாவது ரெஸ்ட் வேணும்னு நினைப்போம். ஆனா ரெஸ்ட் வரும்போது ஒண்ணுமே வரலையேன்னு நினைப்போம். வந்துகிட்டே ஒண்ணுமே வரலனுவோ ஏதாவது ஒர்க் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. இப்போ நான் வந்து ஒரு லாங் ஸ்கெடியூல் போவேன், அவுட்டோர் ஸ்கெடியூல். ஒரு 15 days 20 days வந்து கிரிக்கெட் படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த படம் வந்து எவ்ரிடே வந்து வெயில்ல காஞ்சு கருவாடாயி அப்படியே டேன் ஆகி டயர்டாகி உடம்புலாம் அடிபட்டு, எப்பா போதுண்டா போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஷெடியூல் முடியும் போது அப்பாடான்னு வீட்டில் வந்து உட்காருவேன். ஒரு நாள் கூட இல்லை. அன்னைக்கு ஈவினிங் திடீர்னு தோணும், ஐயோ என்னடா வேலையே செய்யாமல் சும்மா இருக்கும். ஏன்னா தினமும் வேலை பார்த்து மைண்டு அண்ட் பாடி வந்து அப்படியே டியூன் ஆயிருச்சா. திடீர்னு சும்மா உட்காரும் போதுல என்னடா சும்மா உட்காந்துருக்கோம், ஐயோ ஏதாவது வேலை கொடுங்களேன், யாராவது வேலை சொல்லுங்களேன், ஏதாவது போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் எனக்கு அது ரெண்டுமே இருக்கும். சில நாட்கள் வந்து ரொம்ப நாள் அப்படியே வந்து நம்மளுக்கு பழகிரும். லைக் ஹவ் இந்த லாக்டவுன் டைம்ல வந்து சும்மாவே உட்காந்து நம்ம பழகிட்டோம். திடீர்னு போய் வேலை போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயோ ஏஞ்சி போகணுமா இன்னைக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ போத் இஸ் தேர். சில பேர் வந்து ஐடியலா உட்கார முடியவே முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கோம், சும்மா தான் இருக்கோம்னாலும் ஏதோ ஒண்ணு எடுத்து ப்ரொடக்டிவா பண்ணுவாங்க. ஆனா சில பேர் வந்து ஐடியலா உட்காந்து ஆஹா இந்த மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்காது நம்மளுக்கு, நம்ம பாட்டுக்கு நம்மளை பத்தி யோசிக்கலாம், நம்ம என்ன சாப்பிடலாம், என்ன டிவி பார்க்கலாம், எது பண்ணலாம் அது பண்ணலாம். சில பேர் அந்த மாதிரி யோசிப்பாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். பட் சில பேர் வந்து அது ரொம்ப ப்ரொடக்டிவா யோசிப்பாங்க. அதுதான் ஐடியலா உட்காரும் போது தான் ஆக்சுவலா சில பேர் மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஐடியலா உட்காரும் போது மட்டும்தான் நிறைய தாட்ஸ் வரும். you will probably get an understanding of yourself. ட்ரூ. நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்ல, அது நம்ம வந்து பண்றது கரெக்டா. அது வந்து லோவாவும் ஆக்கிடும் சில பேரை. ஆமா, சில பேரை வந்துட்டு ஓகே இது see அது பண்ணலாம் லோவா அப்படி ஆக்குறதா பண்ணலாம். இல்ல பாசிட்டிவ் ஆக்குறதாங்கிறது that is again it depends on various factors. பட் ஆனா அந்த ஐடியலா உட்காரும் போது மட்டும் தான் நம்மளால இதெல்லாம் யோசிக்க முடியும். இப்ப நான் வந்து சில நேரத்துல வேலையே இல்லாம அப்படியே சும்மா உட்காந்துருக்கும் போது திடீர்னு தோணும், நம்ம கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கோமா, நம்ம ஏன் இப்ப இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஏன் செலக்ட் பண்ண போறோம், இது நம்ம செலக்ட் பண்ணணுமா, இது நம்ம கெரியருக்கு கரெக்டா, ஓகே நம்ம வந்து நேற்றுக்கு இவர்கிட்ட இது பேசணுமே, நம்ம அவர்கிட்ட கரெக்டா பேசணுமா இல்ல தப்பா பேசிட்டோம், இந்த மாதிரி ஒவ்வொரு தாட்டா வர ஆரம்பிக்கும். ஐ திங்க் சிட்டிங் ஐடில் இஸ் அ செல்ஃப் அனலைசேஷன் டைம்னு சொல்லலாம். நான்லாம் வந்து என்னன்னா நான் வெட்டியா தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது சும்மா இருக்கும்போது ஐயோ நம்ம வேஸ்ட் பண்றோமே டைமை, இந்த ஏஜை வேஸ்ட் பண்றோமே, இது பண்ணலையே, இந்த டேயை வேஸ்ட் பண்றோமே, என்ன பண்றது, நம்ம மத்தவங்க எல்லாம் அந்த ரேஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்களே, நான் இப்படி இருக்கேன்னு அப்படின்லாம் யோசிப்பேன். ஆனா ஒரு 2 hours 3 hours கழிச்சு வருத்தே இல்லை, நான் என் பிரெயினை நான் தேவையில்லாம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இந்த மாதிரி ஜாலியா ரெஸ்ட் கொடுக்கறாருன்னா கடவுள் ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம். இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல நீ உட்காந்தனா இன்னொரு ஸ்டேஜ்ல நீ பிஸியா தான் இருப்ப. கண்டிப்பா தட்ஸ் a phase of life. சோ கண்டிப்பா சும்மா இருக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சும்மா இருக்கிறது சுகம் தான். சும்மா இருக்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நாள் பூரா சும்மாவே உட்கார்ந்து இருப்பாங்க. என்னடா பண்றீங்க இப்படி சும்மா இப்படி உட்காந்து என்ன பண்றீங்கன்னா, சும்மா இருக்கிறது எவ்வளவு ஜாலி தெரியுமா அப்படின்னு இரிட்டேட் ஆகும். என்னடா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நம்மளால வந்து சும்மாவே உட்கார முடியாது, ஏதாவது ஒண்ணு எந்திரிச்சு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு. அது மேபி ஒரு 2-3 டேஸ்க்கு நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே we will start thinking a lot. Yeah, but I know friends life long சும்மாவே இருந்துட்டு இருக்காங்க. அது எப்படிதான் அப்படி வாழ்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு அப்படியே போடு. இப்ப லாக்டவுன்ல எல்லாருமே சும்மா தான் இருந்தோம். அதுல எல்லாம் எப்படி people started coming out, people started showing their hidden talents, அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. That is very very true. Yeah. அந்த லாக்டவுன்ல இப்ப again சும்மா இருந்ததுனால தான் ஒருத்தருக்கும் வந்து அவங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் பண்ணலாம்ங்கிறது they started innovating new things, they started rediscovering themselves. எப்படி நான் உனக்கு சூப்பரா சமைச்சு கொடுத்தேன், நீ நல்லா சாப்பிட்ட, அத பத்தி எல்லாம் சொல்லு, அதெல்லாம் என்னோட hidden talent. இல்ல இத சொல்லிட்டு நீயே சிரிக்கிற பாரு.
இதுலயே தெரியலையா நீ இதுலயே மக்களுக்கு தெரியும் நீ எவ்வளவு சும்மா இதை சொல்லிட்டு இருக்கேன். பாத்தீங்க என்ன கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். நான் பண்ண அது என்னோட பெருந்தன்மைமா, அது ஒரு புருஷனோட பெருந்தன்மை. ஓகேயா, நீ தான் டாபிக் ஜம்ப் பண்ற. இப்போ ஒரு புருஷனோட பெருந்தன்மை, பொண்டாட்டி எது கொடுத்தாலும் வந்து மா சூப்பர்மான் சொல்லி சாப்பிடுறது இல்ல, அப்படிலாம் கிடையாது. அதாவது அதே வேணும், திருப்பி அடுத்த வீக்கெண்ட் வந்து அந்த சிக்கன் பண்ணி கொடு, அந்த சில்லி சிக்கன், அந்த சில்லி ஸ்குவிட் பண்ணி கொடுன்னு கேட்டியா இல்லையா? ஏன்னா நீ பண்ண அத்தனை ஐட்டம்ல அது ஒண்ணுதான் சாப்பிடணும். வாய மூடு. நான் குமார் அவசரப்பட்டிய அதெல்லாம் இல்லைங்க, பயங்கரமா சாப்பிட்டாங்க. அதனால வந்து என்னோட ஹிடன் டேலண்ட் வந்து அந்த கொரோனா டைம்ல தெரிய வந்தது. I'm telling you, நான் சொல்ற மாதிரி வந்து சும்மா இருக்கும் போது sit and think about lot of things. நம்ம வேற என்ன அடுத்தது பண்ணலாம், இல்ல வீட்டு வேலையே இழுத்து பண்ணலாம். ஆமா வீட்டு வேலையை இழுத்து பண்ணலாம். அது ஆக்சுவலா நிறைய பண்ண ஆரம்பிச்சோம் லாக்டவுன் டைம்ல. நிறைய வந்து வீட்டு வேலைகள் இழுத்து பண்ண ஆரம்பிச்சோம். ஐ ரீடிஸ்கவர்ட் so many things about myself. இந்த மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் ஒன்று கிடைச்சா என்னால டைரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். எடிட்டிங் வந்து கத்துக்கிட்டேன். எனக்கு அது எடிட்டிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாட்டு பாட கத்துக்கிட்டேன். நானு ஒரு சாங்கும் நான் பாடுவேன், இல்ல பாடுவேன். பட் அகைன் உட்காந்து நான் வந்து முறையா அதை கத்துக்க ஆரம்பிச்சேன். முறையா கத்துக்க ஆரம்பிச்சு ஒரு பாட்டே வந்து பாடி எங்களோட யூடியூப் சேனல்ல ஒரு ஆல்பம் சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணோம். எங்க போரடி தனிமையில் நிறுத்தி ஒன்னு தான் நினைச்சு மெழுகு போல உருகுவேன் நானும். ஸோ இந்த மாதிரி சும்மா உட்காரும் போது இட் ஹெல்ப் மீ ரீடிஸ்கவரிங் so many things about myself. ஸோ அதனால சும்மா உட்கார்றது இஸ் இன் ஒன் வே குட் திங். பட் அதை வந்து வேஸ்ட் பண்ணாம always sit and analyze a lot of things. உங்களை பத்தி யோசிங்க, சுத்தி இருக்கிற விஷயங்களை யோசிங்க. Or you want to enjoy life, sit, watch movies, binge watching. That is ஆமா சாப்பிடுங்க. ஆனா எல்லாம் என்ன பண்ணாலும் கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை வச்சுக்குங்க. இவங்க சும்மா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் ஒரே வேலை கிக்கு வந்து போன் நோண்டறது மட்டும் தான். அதாவது எப்படினாங்க அதாவது என்ன கெயின் நாலேஜ், இன்ஸ்டாகிராம்ல போய் ரீல்ஸ் பாக்குறது கெயின் நாலேஜ். அதெல்லாம் இல்ல, நிறைய விஷயங்கள் பாக்குறோம். Facebookல போய் ஸ்டோரிஸ் அப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்குமே, மத்தவங்க அது பண்றாங்களே நம்மளும் பண்ணணும், கம் ஆன் கீகி யூ கேன் டு திஸ் அப்படின்னு சொல்லி நானே எனக்குள்ள மோட்டிவேட் பண்ணிப்பேன். கீகி சும்மா உட்காரும் போது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுவாங்க, இருக்கிற எல்லா மெசேஜையும் படிச்சிருப்பாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுவாங்க, அதுல வந்து எல்லாத்தையும் பாப்பாங்க. அப்புறம் ட்விட்டர் ஓபன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாங்க, திருப்பி போய் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் முடிச்சாலும் திருப்பி இன்ஸ்டாகிராம். இது வந்து லைனா இது எத்தனை பேர் இத பண்றாங்க தெரியுமா? ஓட்டிங் வைக்கலாமா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ரொம்ப முக்கியமா சும்மா இருக்கீங்களா, ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் ஃபேமிலி. சுத்தி இருக்காங்க யார் யார் அப்பாவோட ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் டைம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப் பத்தி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எந்த நேரத்துல நம்ம பிஸியா இருப்போம், எந்த நேரத்துல வெட்டியா இருப்போம். திடீர்னு பிஸியாகி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஓடுற ஓட்டத்துல வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து மறந்துடுவோம், ரொம்ப கம்மியாயிரும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களுக்கான அந்த லைஃப் ஸ்பேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம், என்னன்னா அவங்களோட நம்ம டைமே ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு. ஸோ கிடைக்கிற டைம்லலாம் வந்து ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் ஃபேமிலி. சும்மா உட்காந்துருக்கீங்களா, அது சும்மா உட்காந்து உங்க ஃபேமிலியோட உங்க அம்மா அப்பாவோட போய் உட்காருங்க. அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம் குக்கிங்ல, அப்பாக்கு ஏதாவது என்ன ஹெல்ப் வேணா பண்ணலாம். இல்ல உங்க காரோ பைக்கோ போய் கிளீன் பண்ணலாம். யூ கேன் கீப் யுவர் செல்ஃப் வெரி பிஸி அண்ட் ஹாப்பி. நாங்க பேசணும்னு நினைக்கிற டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் அஸ் யுவர் ஃபீட்பேக். கண்டிப்பா அந்த டாபிக்ஸ் நாங்க பேசுறோம். ஜாலியோ ஜிம்கானா வித் சாந்தனு அண்ட் கிகி. டாடா.